ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கான அப்டேட் என்ன மாதிரி இருக்கு, இந்த வார வீக்கெண்டோட கிரவுட் எப்படி இருக்கு, இந்த சம்மர்ல தரிசனம் போறவங்க என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கறதையும், அதே போல நாளையிலிருந்து நமக்கு ஜூலை மாசம் சம்பந்தப்பட்ட தரிசன டிக்கெட் புக்கிங் வந்து 1 by 1 ஓபன் ஆகும். ஸோ புக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கோங்க. மே மாசத்துக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கடைசி ஆன்லைன்ல புக் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்களும் ரீசன்ட் டேஸ்ல திருமலைக்கு தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதுக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளுமே நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலில் வரக்கூடிய எல்லா அப்டேட்டுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தரிசனம் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிடிடியோட புக்கிங் போர்ட்டலில் எல்லா புக்கிங்குமே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்கங்க. நாளைக்கு நமக்கு வந்து முதல் புக்கிங்காக ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இது 2 நாள் ஓப்பனில் வந்து இருக்கும். எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. மற்ற புக்கிங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோவில் ஷேர் பண்ணதான். இதில் அடிஷ்னலாக நமக்கு கொடுத்துருக்க புக்கிங்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹோமம் டிக்கெட் புக்கிங் இருக்கு இல்லையா, இது வந்து 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது மே மாதத்துக்கு. இப்போ மே மாதத்துக்கு எங்ககிட்ட டிக்கெட் இல்லை, கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, 300 ரூபா டிக்கெட் இருந்தால் பரவாயில்ல, இந்த மாதிரி பிளானிங்ல இருக்கிறவங்க இந்த ஹோமம் டிக்கெட் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு மொபைல் நம்பர்ல நம்ம 2 பேருக்கு புக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபேமிலியில ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு புக் பண்றீங்க, உங்க பசங்களுக்கு 12 வயசுக்கு கம்மியா இருக்காங்கன்னா உங்க 2 பேருக்கு மட்டும் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு நீங்க உங்க கூட கூட்டிட்டு போகலாம். அவங்களுக்கு தரிசனம் ஃப்ரீ தான். கண்டிப்பா ஹோமம் அப்படிங்கறது நம்ம அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் வந்து இதுக்கு நடக்கும். ஒரு 8-8:30க்குள்ள நம்ம ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹோமம் அட்டன் பண்ண முடியும்னா நீங்கள் இந்த டிக்கெட் ட்ரை பண்ணலாம். 2 பேர்த்துக்கு 1600 ரூபா. இப்போ 4 பேருக்கு நம்ம புக் பண்ணோம்னா 2 மொபைல் நம்பரில் நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். 30 நாளைக்கு ஒருக்கா இந்த ஹோமம் டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். இதை தவிர டிடிடியோட லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட் மே மாதத்துக்கானதும் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லா புக்கிங்குமே ஆல்ரெடி அப்டேட் ஆயிடுச்சுங்க. நாளையிலேருந்து எல்லா புக்கிங்ஸும் இருக்குது. மிஸ் பண்ணாமல் புக்கிங்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. இதை தவிர உங்களுக்கு புக்கிங்கில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே கூட கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, க்ரௌடோட அப்டேட் என்ன மாதிரி இருக்குது. ஸோ வீக்கெண்டில் தரிசனம் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா க்ரௌட் எப்படி இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க. ஸோ நேரடி சர்வதர்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 31 கம்பார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுமே கண்டிப்பாக க்ரௌட் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் விடிய காலையிலே கொடுக்குறாங்க. இது வந்து ஓரளவுக்கு வீக்கெண்ட்ஸில் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே க்ரௌட் அப்படிங்கிறது காலையிலையுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நம்ம லைனில் நிற்கிறோமோ அவ்வளோவுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும்னு சொல்லலாம். காலையில் 4 மணிக்கு இல்லைனா 5 மணிக்கு இந்த மாதிரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் கிடைக்கலன்னா நீங்கள் நேரடி சர்வதர்ஷனத்தில் போகலாம். வீக்கெண்ட்ஸில் வந்து மினிமமாக நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15லேருந்து 20 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். கம்பார்ட்மெண்ட் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சுன்னா வெளியில் நாராயணகிரி ஷெட்டு, அதே மாதிரி நம்ம க்யூவில் தான் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 300 ரூபா தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நேற்று 63,454 பேர் வந்து தரிசனம் வந்து பார்த்துருக்காங்க. இதுதான் இந்த வாரம், அதாவது வீக்கெண்டில் தரிசனத்துக்கான அப்டேட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது இப்போ நமக்கு வந்து மே மாதத்துலேருந்து மே ஜூன் ஜூலை இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா ஸ்கூல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக லீவ் விட்டுருவாங்க. எக்ஸாம்லாம் முடிஞ்சு எல்லாம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. வருஷம் வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸில் வந்து திருமலையில் பக்தர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். அதனால டிடிடி வந்து நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க பக்தர்கள் சிரமப்படாமல் தரிசனம் பார்க்கறதுக்கு. முக்கியமாக வந்து நேரடி சர்வதர்ஷனத்திலேயே நிறைய பேர் சாமி பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷனில் வர விஐபி தர்ஷன் டிக்கெட் மே 1 ஜூலை 15 வரைக்கும் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது கூடவே நமக்கு கீழ் திருப்பதியில் கொடுத்துருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் திவ்ய தரிசன டோக்கனையுமே கேன்சல் பண்ணிட்டு நேரடி சர்வதர்ஷனத்தில் பக்தர்களை அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் டிடிடி வந்து ஒரு பேசிட்டு இருக்காங்க, அதை திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இப்போ டோக்கன் கொடுக்குற அந்த டைமுக்கும் நிறைய பேர் வருவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக இந்த வைகுண்ட துவார தரிசனம் இந்த டைம் வந்து கொடுத்த மாதிரி நேரடி சர்வதர்ஷனமாக விட்டுட்டாங்க அப்படின்னா நிறைய பக்தர்கள் தரிசனம் பார்க்கறதுக்கு டைமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக இதை பற்றி இன்னும் அப்டேட் பண்ணலை. மேபி வந்து நமக்கு மே 1 ஜூலை 15 வரைக்கும்
இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. இதுக்கு முன்னாடியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேஸில் வந்து எஸ்எஸ்டி டோக்கனை கேன்சல் பண்ணிவிட்டு நேரடி சர்வதர்ஷனம் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க, வீக் டேஸில் கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து என்ன மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வீக் டேஸில் உங்களால் முடிஞ்சதுன்னா பிளான் பண்ணிக்கோங்க. வீக்கெண்டில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா க்ரௌடோட அப்டேட்டு அங்கே என்ன மாதிரி கரண்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் நீங்கள் திருப்பதி போகிறவங்க நிறைய பேர் வந்து காளஹஸ்தி கோயிலுக்கு போவீங்க. இந்த மாதிரி காளஹஸ்தி கோயிலுக்கு போகிறவங்களுக்கு புதுசாக என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க. ஸ்ரீ காளஹஸ்தி கோயிலில் ஏற்பட்டுள்ள முக்கிய மாற்றங்கள் இவையே. ஸ்ரீ காளஹஸ்தி கோயிலில் நடைபெறும் ராகுகேது பூஜையில் பெரிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் இதோட நுழைவுச்சீட்டு விலை, அதாவது டிக்கெட்டோட விலை வந்து 500 ரூபாய் இருந்துச்சு. ஆனால் அது இப்போ கேன்சல் செய்யப்பட்டிருக்கு, 750 ரூபாயாகவும். அதே மாதிரி 1500 ரூபாயா இருந்தது, இப்போ 2500 ரூபாயாகவும். கட்டணங்கள் வழக்கம் போல தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5000 ரூபாய்க்கு இருந்த அந்த டிக்கெட் வந்து இப்போ 6000 உயர்த்தப்பட்டிருக்கு. காளஹஸ்தி உள்ளூர் மக்களிடம் ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா அவங்க ஒவ்வொருத்தருமே புதன்கிழமையில் 2000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது பூஜை வந்து கூட்டாக செய்கிறாங்க. அவங்களுக்கு வெறும் 100 ரூபா கட்டணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி வெளியிலேருந்து போகிறவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருந்த அந்த ப்ரைஸ் வந்து இப்போது சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து டிடிடியில் கொடுத்துருக்க ஒரு சில முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னென்னா, சோஷியல் மீடியாஸில் நிறைய பேர்கிட்ட வந்து நான் உங்களுக்கு தரிசன டிக்கெட் வாங்கி தரேன், உங்களுக்கு ரூம் புக்கிங் பண்ணி தரேன், உங்களுக்கு விஐபி டிக்கெட் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்கி தரேன், அதே மாதிரி இந்த லக்கி டிப்பில் வருது இல்லையா சுப்ரபாத சேவா, இந்த மாதிரியெல்லாம் நிறைய டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த ஏமாற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏமாந்துருக்கிறவங்க டிடிடியோட விஜிலன்ஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது ரிலேட்டடாக தான் டிடிடி இந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. தரிசனம் மற்றும் தங்கும் வசதிக்காக சமூக ஊடகங்கள் மூலம் ஏமாற்றும் பக்தர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலையில் ஸ்ரீவாரி தரிசனம் மற்றும் தங்குமிட வசதி செஞ்சு தரதா சமூக வலைதளங்கள் மூலம் பக்தர்களுக்கு வாக்குறுதி அளித்து அவர்கிட்ட இருந்து மோசடியா பணத்தை வந்து வசூலிச்சதுக்கு அப்புறமா அந்த நபர்கள் வந்து கையும் களவுமா பிடிபட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்டவர் மீது சட்ட நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. இதோட முன்னெடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஏமாத்துனாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு நேமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்லேயோ சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் தான் வந்து ஏமாற்றிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட 2 நபர்களை வந்து 15ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து கைது செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்டவங்க வந்து சித்தூர் மாவட்டம் பெனமுறை சேர்ந்த காமசாணி, பவன்குமார் அப்படிங்கிறதும் நாகராஜ் மற்றும் போதி ரெட்டி என அடையாளம் காணப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட வந்து காவல் எடுக்கப்பட்டு நீதிமன்ற காவலை இப்போ வச்சிருக்கிறதாகவும், சமூக ஊடகங்களை இது மாதிரி மோசடி நடவடிக்கைகள் வந்து அதிகரித்து வருது. ஸோ பக்தர்கள் விழிப்புடன் இருக்குமாறு திருப்பதி திருமலை தேவஸ்தானம் கேட்டுக்கொள்றதாகவும், பக்தர்களுக்கு தரிசன டிக்கெட்டுகளையும் தங்குமிடத்தையும் டிடிடியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டுமே நீங்கள் புக் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது கால் பண்ணி எல்லாம் சொல்கிறாங்க, இல்லை மெசேஜ் பார்க்குறீங்க, சோஷியல் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்கன்னா நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருமலை தரிசனம் அல்லது தங்குமிட வசதி செஞ்சு தரதா யாரையுமே நம்ப வேணாம். பக்தர்களுக்கு இன்னொரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மோசடி நடவடிக்கைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 9866898630 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் எங்கேயாவது பார்க்குறீங்க, உங்களை யாராவது காண்டாக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் டிக்கெட் புக் பண்ணி தரோம், எவ்வளோ ரேட்டு கொடுங்க, அமௌண்ட் கொடுங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்க சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை நீங்கள் யார்கிட்ட ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா கூட டிடிடியோட விஜிலன்ஸ்க்கு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாங்க. ஸோ இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கிங்க. இப்போ தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகிற சமயத்திலேயே நீங்கள் புக்கிங்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ தெரியாத நபர்கள்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதே போல் இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸ் என்ன அப்படின்னா, லக்கேஜ் கவுண்டர்களில் பக்தர்கள் கிட்ட இருந்து பணம் வசூலிக்கிறதா அவுட் சோர்சிங் ஊழியர் ஒருத்தர் நீக்கப்பட்டிருக்கதா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமலையில் இருக்கக்கூடிய லக்கேஜ் கவுண்டரில் நரமா ரெட்டி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பக்தர்கள் கிட்ட இருந்து காசு வாங்குறத டிடியோட பார்வைக்கு வந்திருக்கு. அவர் வந்து ஒரு அவுட் சோர்சிங் பணியாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லக்கேஜ் கவுண்டரில் முழுமையாக இலவசமாக தான் டிடிடி இந்த சேவையை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ யாருமே இதுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை. அந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்ட காசு கேட்குறாங்க, நீங்கள் காசு கொடுத்தா தான் லக்கேஜ் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா 9866898630 இப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி விஜிலன்ஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த சம்மந்தப்பட்ட நபரோட ஐடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேரெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லலாம். இது வந்து லக்கேஜ் கவுண்டரில் மட்டும் கிடையாது, மொட்டை போடுற இடம், இந்த மாதிரி நிறைய இடங்களில் அங்கே இருக்கவங்க காசு கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இதை பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணி கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.